கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதம். 12ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்திலேயே வர்றாரு 20ஆம் தேதிக்கு பிறகு. அது ஒரு வகையில் செலவு தான்னா கூட பயணத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரனும் புதனும் 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. மைனஸ்ன்னு பார்த்தா செவ்வாய் சனியோடைய பார்வையில் ராசியிலே இருக்கிறார். கொஞ்சம் டக்குன்னு கோபம் வரும், கொஞ்சம் துருன்னு இருப்பீங்க. அதாவது அளவுக்கு மீறிய சுறுசுறுப்பின் காரணமாக, அளவுக்கு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையின் காரணமாக, அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல, அசட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசட்டு துணிச்சல் காரணமாக பட்டுன்னு இந்த ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு சிக்கலில் கிடப்பீங்க. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதை இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக நனவில் வச்சுக்கணும். அதுவும் ரியல் எஸ்டேட்டு, பூமி சார்ந்த விஷயங்கள், சிகப்பு நிறமுள்ள செங்கல் சூளை நடத்தக்கூடியவர்கள், கட்டிடம் சார்ந்த வாடகை வாங்கி ஜீவனத்தை நடத்தக்கூடியவர்கள், மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெடிக்கல் ஷாப்பு, ஜிம்மு போன்ற இந்த விஷயங்களை நடத்துகிறவங்க, உடற்பயிற்சி கருவிகள், இது சார்ந்த விஷயங்களில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் பதற்றமே கூடாதுங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் 1-2 தடவை வீட்டில் அம்மாக்கிட்டேயோ, பொண்டாட்டிக்கிட்டேயோ, புருஷங்கிட்டேயோ, அப்பாக்கிட்டேயோ, முக்கியமாக தாத்தா பாட்டிக்கிட்ட, அனுபவசாலிகள் இல்லையா, வயதானவர்கள்ட்ட ஏதாவது ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க முடிவெடுக்கணும். ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா ராசியை செவ்வாய் சனி ரெண்டுமே தொடர்பு கொள்ளுது. அப்போ படன்னு எதையாவது ஒன்று செஞ்சு ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிட்டு ஆனால் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடுவீங்க. முதல்ல 20 நாள் அந்த பலன் தான் நடக்கும். அதற்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு புதன் மாறுறார். இந்த மாதம் முழுவதும் அவர் அதிநட்பு வீடு என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆகவே அடுத்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற நல்ல நிலைமை அடைய போகிறார் இல்லையா, பெரிய பிரச்சனையெல்லாம் வராதுங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் எதிரி தொல்லைகள், கடன் தொல்லைகள்லாம் கண்டிப்பாக மட்டுப்பட்டே இருக்கும். ஆகவே பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமான அமைப்புகள் இப்போது உண்டு. சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், டீச்சிங் லைனு, லாயர் லைனு, பேங்கிங் செக்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் ப்ரொமோஷன் போன்ற அமைப்புகள், சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள், உங்களுக்கு பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கிரெடிட்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஜீனியஸாக வேலை செய்கிறீங்கன்ற மாதிரியான உங்களுக்கு பணியிடங்களில் பெயர் புகழ் வரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகும். ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 28 வயது தாண்டியவர்களுக்கு இந்த மாதத்திலேயே எப்படியாவது உங்களுக்கு நிச்சயதார்த்தம் என்கின்ற அமைப்புகள், திருமணத்திற்கான உறுதி அமைப்புகள், சிலருக்கு திருமணமே தடாலடியாக அமைந்துவிடக்கூடிய, இந்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் அடைந்துவிடக்கூடிய, வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய, கணவன் மனைவி யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கன்னிக்கு யோகம் தரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2025 ஆகஸ்ட் மாதம்.